இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான அரிசி உருண்டை தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப்பு சாப்பாடு செய்கிற அரிசி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்ச அரிசியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்த உடனே இதில் 1/4 கப்பு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்பு வெல்லம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தவை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ரைஸவை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொடி பண்ண ரைஸவை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க, கை விடாமல். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஆறி வரட்டும். ஆறி வந்த பிறகு நம்ம கையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டில் செஞ்சுக்கோங்க. எல்லாமே ஷேப்பு கரெக்டாக வருங்க இந்த மாதிரி செஞ்சாக்கா. அவ்வளோதாங்க, டேஸ்டியான அரிசி ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.